வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையார்பாளையத்தில் உள்ள ஆய்வுக்கூடத்தை மேம்படுத்தும் பணி மத்திய அரசின் சிறப்பு மூலதன நிதி திட்டம் மூலம் ரூபாய் 3.58 கோடி மதிப்பீட்டில் உழவர்கரை நகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம் தலைமையில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் முத்திரையார்பாளையம் பம்ப் ஹவுஸ் அருகே முதல் மேட்டுப்பாளையம் சாலை வரை உள்ள கழிவுநீர் வாய்க்காலின் பக்க சுவர்களை ரூபாய் 1.76 கோடி மதிப்பில் மறு கட்டுமானம் செய்யும் பணியும் அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம் தலைமையில் முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட வீமகவுண்டன்பாளையம் பகுதியில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை இயக்குனர் ஆதர்ஷ், உள்ளாட்சித்துறை கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியம், உழவர்கரை நகராட்சி ஆணையர், உதவி பொறியாளர்கள், ஒப்பந்ததாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நமது மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி புதியதாக தொடங்கிய நமது மக்கள் கழகம் கட்சியின் நகர பகுதி அலுவலகம் மறைமலை அடிகள் சாலையில் புதிய பேருந்து நிலையம் எதிர்ப்புறம் அமரர் புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் சிலை அருகே திறந்து வைக்கப்பட்டது. திறப்பு விழாவின் ஆரம்ப நிகழ்வாக கட்சியின் கொள்கை தலைவர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர். திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. பின்னர் கட்சியின் கொள்கை தலைவர்கள் சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நமது மக்கள் கழக கட்சியின் தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து கழகத்தினர் முழக்கமிட்டனர். விழாவில் புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் மற்றும் புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் ராமதாஸ், வெற்றி கழக புதுச்சேரி பொறுப்பாளர் சுவாமிநாதன் மற்றும் பொதுநல அமைப்பு தலைவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் விழாவில் நமது மக்கள் கழக கட்சியின் துணைத் தலைவர் சீதாராமன், பொதுச் செயலாளர் விநாயகம், துணை செயலாளர் சுந்தர், பொருளாளர் செல்வம் என்கின்ற ராமச்சந்திரன் உள்ளிட்ட குழுவினர், புதுச்சேரி முழுவதும் உள்ள மக்கள் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், உருளையன்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தினரின் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பாருங்க கொஞ்சம் பாருங்க. இங்க பாருங்க கொஞ்சம் பாருங்க.
புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் செயல்படுத்தப்படும் ஒருங்கிணைந்த பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீட்டு வசதி திட்டம் மற்றும் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டம் ஆகியவற்றின் கீழ் குடிசை வீடுகளை கல்வீடாக மாற்றுபவர்களுக்கு வழங்கப்படும் மானியத் தொகை ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னதாக அறிவித்தார். அதன் அடிப்படையில் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த 96 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான முதல் தவணையாக தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் மொத்தம் ரூபாய் 96 லட்சம் நிதி உதவிக்கான அரசாணைகள் வழங்கப்பட்டன. இந்த அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் தனது இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் உதயகுமார், களப் பணியாளர்கள் மற்றும் மணவெளி தொகுதி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதில் மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி, ஞானசேகர், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், சக்திபாலன், சக்திவேல், டாக்டர் ராஜ்குமார், ராஜகுரு, ராமச்சந்திரன், SVS குமரன், கணபதி, திருமால், தங்கம், விஜி, ராஜாதுரை, கன்னியப்பன், ஹரிகிருஷ்ணன், சரவணன், செந்தில், சகாயராஜ், அருள்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி வழுதாவூர் சாலை தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவை ஒட்டி முதல் கால யாகசாலையுடன் பூஜைகள் தொடங்கின. தொடர்ந்து தினம்தோறும் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. 6ஆம் கால பூஜையுடன் கலச ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு வேத மந்திரங்கள் முழங்க கலச நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இக்கும்பாபிஷேக விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு கொறடா AKD ஆறுமுகம் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆலய அறங்காவலர் குழு தலைவர் முருகன், செயலாளர் சதீஷ், இணை செயலாளர்கள் சந்தானம், சரவணன், துணைத் தலைவர்கள் சரவணன், மூர்த்தி, கௌரவ தலைவர் வேலாயுதம், நடராஜன், துணை பொருளாளர்கள் மதன், குமரன் உள்ளிட்டோர், ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மேலும் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற 3000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் பகுதியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்படும் இவ்வடிவ வாய்க்கால் மறுசீரமைப்பு பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் கொம்பாக்கம் சாலையில் முருங்கப்பாக்கம் சந்திப்பிலிருந்து அங்காளம்மன் நகர் கல்வெட்டு வரை மழைநீர் வடிகால் வசதியை மேம்படுத்தும் வகையில் இவ்வடிவ வாய்க்கால் மறுசீரமைப்பு பணிக்காக ரூபாய் 2,13,57,000 திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் பன்னீர், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளநிலை பொறியாளர் மணிவண்ணன் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் அப்பகுதி NR காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்தியாவின் இளம் தலைவர் ராகுல் காந்தி ஆணைப்படி காங்கிரஸ் கட்சி புதுவையில் அனைத்து தொகுதிகளிலும் பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது. 5வது நாள் பாத யாத்திரை உருளையன்பேட்டை வட்டார தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. பாத யாத்திரை சுப்பையா சிலை அருகில் தொடங்கி தொகுதியின் முக்கிய வீதிகள் வழியாக மக்களிடம் NR மற்றும் BJP அரசின் அவலங்கள் குறித்து விழிப்புணர்வு செய்யப்பட்டது. நிறைவாக புஸ்ஸி வீதி, காந்தி வீதி சந்திப்பு, சின்ன மணிகுண்டு அருகே நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு செய்தனர். மேலும் கட்சியின் பொதுச் செயலாளர்கள், செயலாளர்கள்,
மாவட்ட மற்றும் வட்டார நிர்வாகிகள், உருளையன்பேட்டை இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ் மற்றும் உறுப்பினர்கள், மாநில மாவட்ட வட்டார நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் கொம்யூன் ராமநாதபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர், ஸ்ரீ முத்தாலம்மன், ஸ்ரீ செல்வ முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் ஜனவரி 25ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கின. இதனைத் தொடர்ந்து தினமும் வேத மந்திரங்கள் ஓத யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன. ஆலயத்தில் ஸ்ரீ சக்கர விநாயகர், ஸ்ரீ முத்தாலம்மன், ஸ்ரீ நாகலிங்கேஸ்வரர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத செல்வ முத்துக்குமாரர், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை, ஸ்ரீ வராகி, ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ அஷ்டலட்சுமி, ஸ்ரீ நாகேந்திரர், ஸ்ரீ கல்யாண நவக்கிரகங்கள், ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீ பொற்களை பூரணி சமேத ஐயனாரப்பன் மற்றும் சப்த மாதாக்கள் ஆகிய தெய்வங்களுக்கு புதிய நிலை, கருவறை, விமான மண்டபம் மற்றும் ராஜகோபுரம் அமைக்கப்பட்டு திருப்பணிகள் நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை முக்கிய நிகழ்வாக பரிவார யாகசாலை, யாத்ராதானம், கடம் புறப்படுதல் ஆகிய வைபவங்கள் நடைபெற்றன. பின்னர் ஸ்ரீ முத்தாலம்மன் மற்றும் பரிவார ஆலய மகா கும்பாபிஷேகம் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தன்ராஜ் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பக்தர்கள் ஆலயத்தில் கூடி வழிபாடு செய்தனர். விழாவை தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார் அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திருப்பணிக்குழு தலைவர் ரமேஷ், ஆலய நிர்வாக அதிகாரி ரவி, முன்னாள் அறங்காவலர் குழு நிர்வாகிகள், திருப்பணி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் ரமேஷ், ஆலய நிர்வாக அதிகாரி ரவி, இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் குமரன், ராமநாதபுரம் இளைஞர்கள் மற்றும் கிராமவாசிகள் இணைந்து செய்திருந்தனர். பின்னாடி போடா, ஒரே இடத்துல நின்று திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பில் பிரபஞ்ச நலன் மற்றும் உலக நன்மை வேண்டி நடைபெறும் 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேக தொடரின் ஒரு பகுதியாக 114வது திருக்கோவிலாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் வட்டம் வில்லியனூரில் அமைந்துள்ள பேரருள்மிகு திரு காமேஸ்வரர் தாயார் கோகிலாம்பிகை ஆலயத்தில் சிறப்பு மூலிகை அபிஷேகம் நடைபெற உள்ளது. வரும் 1ஆம் தேதி பிப்ரவரி மாதம் தை மாதம் 18ஆம் தேதி இந்த அபிஷேகம் விழா நடைபெறுகிறது. திருமூலர் சித்தரின் வழிகாட்டுதலின்படி 2021ஆம் ஆண்டு முதல் தேவாரம் பாடல் பெற்ற மற்றும் பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் மாதம் 2 ஆலயங்களில் 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. 1300 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த இத்திருத்தலம் பாவ சாப விமோசனமும் முத்தி தலமாகவும் புகழ் பெற்றதாகும். விஷ்ணு, பிரம்மா, சூரியன், சந்திரன், மன்மதன் உள்ளிட்டோர் வழிபட்டு பேறு பெற்ற தலமாகவும், வெண்குஷ்டம் நீங்கிய தலமாகவும், சுகப்பிரசவ அருள் தரும் பிரசவநந்தி உள்ள தலமாகவும் இத்தலம் விளங்குகிறது. தோல் நோய்கள், திருமண தடைகள், குழந்தை பேறு போன்ற வேண்டுதல்கள் நிறைவேறும் தலமாகவும் பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த 108 மூலிகை அபிஷேகத்தில் கலந்து கொண்டு பக்தர்கள் அனைவரும் இறைவனின் அருளை பெற்று செல்லுமாறு திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை அழைப்பு விடுத்துள்ளது. திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை மாத கிருத்திகையை முன்னிட்டு தங்கமயில் வாகன உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து மகா தீபாராதனை, சோடச உபச்சாரங்கள், கும்பதீபம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் உட்பிரகாரத்தில் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளிய சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் மலை மேல் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். உற்சவத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம் கிராமத்தில் ஆழியூர் செல்லும் ஊரல்குட்டை வடிகால் வாய்க்காலின் குறுக்கே 6 பாலங்கள் கட்டுமானம் செய்யும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இத்திட்டம் சுமார் 4 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்கான பணிகளை தொடங்குவதற்காக நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தனர். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் மருத்துவர் முத்தம்மாள், தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் பாலாஜி, ஒப்பந்ததாரர் கதிரவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஊர் பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். திருநள்ளாறு ஸ்ரீ தர்பணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலில் வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து புதுச்சேரி அரசு அமைத்துள்ள சிறப்பு குழுவின் ஆலோசனைக் கூட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், ராஜசேகரன், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விழாவிற்கான 48 நாட்களில் சுமார் 15 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் திருநள்ளாறு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள், குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள், மின்விளக்கு ஏற்பாடுகள், அன்னதானம், மருத்துவம், தீயணைப்பு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் விழாவை நடத்த ரூபாய் 2.25 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அனைத்து பணிகளும் தொடங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தமிழக எல்லையை இணைக்கும் காரைக்கால் மாவட்டத்தின் முக்கிய சாலைகள் அனைத்தும் சீரமைக்க பொதுப்பணித்துறை மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அனைத்து அரசு துறைகளும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து விழாவை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் நாட்டின் 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகா கல்வி அறக்கட்டளையின் தலைவருமான தனசேகரன் தலைமை வகித்தார். விழாவில் பொருளாளர் ராஜராஜன், டாக்டர் வைஷ்ணவி ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டனர். கல்லூரியின் இயக்குநரும் முதல்வருமான முனைவர் வெங்கடாச்சலபதி குடியரசு தின வரவேற்புரையாற்றினார். தனசேகரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அனைவரும் குடியரசு தின உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தனது உரையில் அவர் இந்திய குடியாட்சி அமைப்பின் பெருமையும் குடியரசு தினத்தின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து விளையாட்டுத்துறை சார்பில் அனைத்து துறைகளையும் சேர்ந்து சுமார் 26 அணிகள் கொண்ட மாணவ மாணவியர்களின் மிடுக்கான அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அணிகளை பொருளாளர் ராஜராஜன் பாராட்டி சிறப்புரை வழங்கினார். மேலும் கடந்த செமஸ்டர் இறுதித் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பெற்ற மாணவர்களுக்கும் 100% வருகை பதிவு செய்த மாணவர்களுக்கும் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அணிவகுப்பில் சிறப்பாக செயல்பட்ட அணிகளுக்கு கேடயங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டதுடன் பங்கேற்ற அனைத்து துறை மாணவ மாணவியர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். விழாவை கல்லூரியின் விளையாட்டுத்துறை, வானவில் ஆர்ட் அகாடமி மற்றும் ஒருங்கிணைப்பாளர் CSC தலைவர் முனைவர் தனபாக்கியம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவில் கல்லூரியின் அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவாக தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார் நன்றி கூறினார். காரைக்கால் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுத்துறை தேராக்குளம் பகுதியில் 7 பேந்தர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் வீர தமிழச்சிகள் சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமிகளின் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்வில் ஊர் பஞ்சாயத்தார்கள், முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி மாநில 100 நாள் வேலை மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடர்பாக பயனாளிகள் எதிர்கொள்ளும் திட்டப்பெயர் மாற்றம், தொடரான வேலை மறுப்பு, ஊதிய குளறுபடி போன்ற சிக்கல்களை வெளிப்படுத்தி திட்டத்திற்கு மகாத்மா காந்தி பெயரை தொடர செய்யும் நோக்கில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய அமைப்பு சாரா தொழிலாளர் மற்றும் பணியாளர் காங்கிரஸ் தேசிய செயற்குழு உறுப்பினர் மற்றும் புதுச்சேரி மாநில மேலிட பொறுப்பாளர் சக்தி சிவகுமார், புதுச்சேரி மாநில தலைவர் சிலம்பரசன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு திட்ட நன்மைகள் மற்றும் தொடர்ச்சி பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இயக்கம் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி பகுதியில் நடைபெற்றது. பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் பெருமளவில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தின் பெயர் மற்றும் உரிமைகளை நிலைநாட்டி பயனாளிகளின் நலனுக்காக தொடர்ச்சி பெற்ற திட்டமாக மாற்றுவதென அறிவிக்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் திருவேணி நகர் மந்தவெளி பகுதியில் ஜனவரி 24ஆம் தேதி வாலிபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் கொலை செய்யப்பட்ட நிலையில் கிடந்த இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் ஆத்துவாய்க்கால்பேட்டை சேர்ந்த டாடா ஏசி வாகன ஓட்டுநர் பிரபாகரன் கஸ்தூரி தம்பதியினரின் மகன் ஜனா என தெரிய வந்தது. பிகாம் பட்டதாரியான ஜனா சென்னையில் உள்ள தனியார் வங்கியில் ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு விடுமுறைகளுக்காக சொந்த ஊருக்கு வந்த ஜனா அதன் பின்னர் வேலைக்கு செல்லாமல் நண்பர்களுடன் சுற்றித் திரிந்ததாக கூறப்படுகிறது. ஜனவரி 24ஆம் தேதி இரவு நடராஜன் நகரை சேர்ந்த அவரது நண்பர் சிவபாலன் ஜனாவை பைக்கில் அழைத்து சென்றுள்ளார். அங்கு அருள், விக்கி, முரளி, மணி ஆகிய 4 நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளார். அப்போது ஏற்பட்ட வாய் தகராறில் சிவபாலன் பீர் பாட்டிலால் ஜனாவின் தலையில் அடித்ததாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த இரத்த வெள்ளத்தில் ஜனா துடித்த நிலையில் அங்கிருந்த அனைவரும் தப்பி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக 3 நாட்கள் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்ட வில்லியனூர் காவல்துறையினர் சிவபாலன் மற்றும் அவரது நண்பர்கள் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்தனர். காவல்துறையிடம் அளித்த வாக்குமூலத்தில் சிவபாலனின் உறவுக்கார பெண்ணை ஜனா தொடர்ந்து தொந்தரவு செய்ததாகவும் அவரது செல்போனுக்கு ஆபாச தகவல்கள் அனுப்பியதாகவும் கூறியுள்ளார். இதுகுறித்து கேள்வி எழுப்பிய போது ஏற்பட்ட மோதலில்தான் மதுபாட்டலால் அடைத்ததில் ஜனா உயிரிழந்துள்ளதாகவும் அதன் பின்னர் நண்பர்களுடன் தப்பி சென்றதாகவும் சிவபாலன் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட 6 பேரில் 4 பேரை மாவுக்கட்டுடன் காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலைக்கு நீதிமன்றம் உத்தரவின் பேரில் அனுப்பி வைத்தனர். தாய் மாத கிருத்திகையை முன்னிட்டு உலக நன்மை மற்றும் குடும்ப நலன் வேண்டி காரைக்கால் இந்து அன்னையர் முன்னணி சார்பில் வேல் பூஜை நடைபெற்றது. பிப்ரவரி 1ஆம் தேதி நடைபெறவுள்ள தைப்பூசத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்திலிருந்து பக்தர்கள் சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்திற்கு 2வது ஆண்டாக வேலுடன் ஜனவரி 31ஆம் தேதி பாத யாத்திரை செல்ல உள்ளனர். இந்நிலையில் இந்த ஆண்டு முதல் முறையாக வேலுக்கு பூஜை செய்து எடுத்து செல்ல முடிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வேல் பூஜையில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் தனித்தனியே வேல்களை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தனர். முன்னதாக வேல்களுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு 108 அர்ச்சனைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதுடன் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ராஜ்குமார், பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட முருக பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாட்டின் 77வது குடியரசு தின விழா முதலியார்பேட்டை தொகுதி கிளை தலைவர்கள் ஏற்பாட்டின் பேரில் நயினார் மண்டபம், புதுநகர், கடலூர் சாலை பேருந்து நிறுத்தம் அருகே கொண்டாடப்பட்டது.
இந்த விழாவில் பாஜக மாநில வணிக பிரிவு தலைவர் மற்றும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து பாரத மாதா திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள், நோட்டுகள், புத்தகங்கள், பவுச்கள், எழுதுப் பொருட்கள் உள்ளிட்டவை 300 பேருக்கு வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிளைத் தலைவர்கள் மீனாட்சி சுந்தரம், மனோகர், முருகன், நாராயணன், ஜெயராஜ், சீனிவாசன், மகளிரணி தலைவி வசந்தி, மாநில வணிக பிரிவு செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம், முதலியார்பேட்டை தொகுதி பொதுச் செயலாளர்கள் மேகநாதன் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டையில் உள்ள வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. குடியரசு தினத்தை முன்னிட்டு இவ்விழா முப்பெரும் விழாவாக தொடங்கப்பட்டது. மழலையர் மாணவர்களும் 1ஆம் வகுப்பு மாணவர்கள் சேர்ந்து உணவு திருவிழா போட்டியில் பங்கேற்றனர். 1ஆம் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் இணைந்து கலை மற்றும் கைவினை விழாவில் கலந்து கொண்டனர். 6ஆம் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் அறிவியல் கண்காட்சி விழாவில் கலந்து கொண்டனர். இவ்விழா மாணவர்களின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுடன் தொடங்கப்பட்டது. பள்ளி இயக்குநர் முதல்வர் மதிவாணன் வரவேற்புரையாற்றினார். நிறுவனர் முதன்மை முதல்வர் கலைமாமணி சரோஜாபாபு தலைமை உரையாற்றினார். ஓய்வு பெற்ற கண்காணிப்பாளர் கௌசல்யா பிரேம்ராஜ், சாய் சத்யா விளையாட்டு அகாடமியின் மேலாண் இயக்குநர் டாக்டர் சிவகுமார் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தார். கௌசல்யா பிரேம்ராஜ் தேசிய கொடி ஏற்றி தேசிய உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்த பேச்சுரை, பாட்டு, நடனம் நடத்தப்பட்டது. இவ்விழாவை ஆசிரியர் சோலைராணி அருணேஸ்வரி தொகுத்து வழங்கினர். நன்றியுரையை அருணேஸ்வரி வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள BM ஸ்ரீ சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 77வது குடியரசு தின விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் பள்ளியின் முதல்வர் சாய் வர்கீஸ் சிறப்புரையாற்றி குடியரசு தினத்தை முன்னிட்டு பேச்சுப் போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டிகளில் பங்கேற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். முனைவர் சச்சிதானந்தம் வரவேற்புரையாற்றினார். கலைமாமணி ராஜாராம் தேசபக்தி பாடல்களுடன் இசை நிகழ்ச்சி நடத்தினார். கல்பனா நன்றி உரையாற்றினார். விழாவினை துர்காதேவி தொகுத்து வழங்கினார். இந்த குடியரசு தின விழாவில் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.